ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்னேஹா சமையல். இன்றைக்கி தேர்ஸ்டேனால் நம்ம பாபாக்காக பிரசாதம் பண்ணலான் இருக்கேன். கேசரி அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேசரி பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்: 1 கப் ரவை எடுத்திருக்கேன், 1 கப் சர்க்கரை, ஏலக்காய், கேசரி பவுடர் வேணுன்றவங்க போட்டுக்கலாம், வேணுன்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு, கீ வச்சுருக்கேன். இப்போது ஒரு கிளாஸ் ரவைக்கு 1 கிளாஸ் சர்க்கரை போடணுன்னு கிடையாது. கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்றவங்க இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். சரி, வாங்க நம்ம எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். கேசரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக கீ போட்டு முந்திரி ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கீ போட்டு முந்திரியை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் ரவை அதில் போட்டு அதையும் கொஞ்சம் வறுத்துக்கணும். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ரவை கரிஞ்சிடும். இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். கிரேப்ஸ் வேணுன்றவங்க கிரேப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு கிரேப்ஸ் அவ்வளோ பிடிக்காது, அதனால நான் சேர்க்கணும். ரவை கொஞ்சம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 1 கப் ரவை எடுத்துருக்கனால இப்போ 3 கப் தண்ணி ஆட் பண்ணால் தான் நல்லா பாயில் ஆகும். ஸோ நம்ம 3 கப்ஸ் ஆஃப் வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கேசரி ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருக்கும். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கேசரி பவுடர் வேணுன்றவங்க கேசரி பவுடர் ஆட் பண்ணுங்கள், வேண்டாம்னா அப்படி கூட ஒயிட் கேசரியாக சாப்பிடணும். நான் கொஞ்சமாக கேசரி பவுடர் ஆட் பண்ணுவேன். இது அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் வேகட்டும், மூடி வச்சுக்கலாம். இப்போ இந்த பதத்துக்கு வந்தோடனே நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் எப்பவுமே நமக்கு ஸ்வீட் நல்லா தெரியணும்னா ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கணும். அப்போதான் அந்த சுகரோட டேஸ்ட் நமக்கு நல்லா தெரியும். இதுக்கப்புறம் அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்படியே விட்டுட்டீங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும். கொஞ்சம் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப திக்காக பண்ணிட்டோன்னா ஆறுனதுக்கப்புறம் இன்னும் ட்ரை ஆகிடும். இந்த டைமில் நம்ம கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆஃப் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். என்ன இவ்வளோ தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆகிடும். அவ்வளோதான். இந்த பதத்துலேயே நம்ம கேசரி ஆஃப் பண்ணிக்கலாம். இறக்கும்போது கொஞ்சம் இன்னும் 2 ஸ்பூன் நெய் கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவை, நெய் நிறையா சாப்பிட்றவங்க இருந்தால் இன்னும் நிறைய கூட போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ண வேண்டியதான். சுவையான கேசரி தயார். பாபாக்காக ரெடி ஆயிடுச்சு. நம்ம பண்ண கேசரி பாபாக்கும் வச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்னேஹா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். கமெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.